ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தி இந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 27/8/2015 முதல் 2/9/2015 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் பலமாக சஞ்சரிக்கிறார்கள். புதன் ராகு சேர்ந்திருப்பதும் சிறப்பாகும். வார முன்பகுதியில் சந்திரனுடைய சஞ்சாரமும் அனுகூலமாக இருப்பதால் உங்கள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். மனத்தில் உற்சாகம் கூடும். புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். நிலம், மனை, வீடு, வாகனம் ஆகியவை வாங்குவதற்கான சந்தர்ப்பம் உருவாகும். பொருளாதார நிலையில் விசேடமான வளர்ச்சியை காணலாம். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். பெற்றோரால் மக்களுக்கும், மக்களால் பெற்றோருக்கும் அனுகூலம் ஏற்படும். வார பின்பகுதியில் செலவுகள் சற்று அதிகரிக்கும். மனத்தில் சிறு சங்கடம் ஏற்பட்டு விலகும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய், சனி ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்தில் செவ்வாயுடன் கூடியிருக்கிறார். புதன் 5இல் உலவுவது சிறப்பாகும். புனிதமான காரியங்களில் ஈடுபட சந்தர்ப்பம் கூடி வரும். தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். எடுத்த காரியங்களில் திறம்பட ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருந்து வரும். புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். நிலபுலங்களால் ஆதாயம் கிடைக்கும். இயந்திர பணியாளர்களுக்கு ஏற்றமிகு நேரம் இது. வார கடைசியில் ஆன்மீக சம்பந்தமான காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமானவர்களது சந்திப்பு நலம் தரும். மக்களால் சிறு சங்கடம் ஏற்பட்டு விலகும். ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபடுவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரனும் 3இல் சூரியனும் 4இல் புதனும் உலவுவதால் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். அரசு பணிகளில் ஆதாயம் கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் பெறுவீர்கள். வார பின்பகுதியில் முக்கியமானதொரு காரியம் நிறைவேறும். 2இல் செவ்வாய் இருப்பதாலும் 4இல் ராகு சஞ்சரிப்பதாலும் சிறு சிறு சஞ்சலங்கள், குழப்பங்கள் ஆகியவை குடும்பத்தில் ஏற்படும். அவற்றை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய், ராகு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, சூரியன் ஆகியோர் உலவுவது விசேடமாகும். 3இல் உள்ள ராகுவும் நலம் புரிவார். நல்லவர்கள், வல்லவர்கள் ஆகியோரது தொடர்பால் அனுகூலம் பெறுவீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பயணத்தால் அனுகூலம் உண்டாகும். புதியவர்களது நட்பு கிடைக்கும். அதனால் அனுகூலமும் உண்டாகும். வார நடுப்பகுதியில் சிறு சங்கடம் ஏற்பட்டு விலகும். வார கடைசியில் புனிதமான காரியங்களில் ஈடுபாடு கூடும். தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். குடும்பத்தில் நற்காரியம் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். செவ்வாய், கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி ராசியிலேயே குருவுடன் கூடியிருப்பது விசேடமாகும். மதிப்பு, அந்தஸ்து, புகழ், வாழ்க்கை வசதிகள் யாவும் பெருகும் நேரம் இது. புதிய பதவி, பட்டங்கள், பொறுப்புகள் ஆகியவை சிலருக்கு இப்பொழுது கிடைக்கும். அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி காண முடியும். நல்லவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வார கடைசியில் சந்திரன் கேதுவுடன் கூடி 8ஆம் இடத்தில் உலவுவதால் மனத்தில் சிறு சங்கடம் ஏற்பட்டு விலகும். புதியவர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது. சர்ப்பசாந்தி செய்து கொள்வது அவசியமாகும். கன்னிராசி நேயர்களே, வார ஆரம்பத்தில் முக்கியமான எண்ணங்கள் எல்லாம் கைகூடும். மனத்தில் தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். மக்களால் அனுகூலம் உண்டாகும். எதிரிகள் அடங்கி போவார்கள். வழக்கில் நல்ல திருப்பத்தை காணலாம். ஜாதக பலம் உள்ளவர்களுக்கு வழக்கில் வெற்றி கூட கிடைக்கும். வார கடைசியில் நல்லவர்களது நேசம் நலம் தரும்.
அரசு சம்பந்தமான காரியங்களில் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. கண் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்படும். அரசு அலுவலர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. சர்ப்பசாந்தி செய்து கொள்வது அவசியமாகும். சூரியனுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதும் நல்லது. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி வலுத்திருக்கிறார். சூரியன், குரு, செவ்வாய் ஆகியோரது சஞ்சாரமும் சிறப்பாக இருப்பதால் எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். எதிர்ப்புகள் விலகும். மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் பெறுவீர்கள். பொருளாதார நிலையில் விசேடமான வளர்ச்சியை காண சந்தர்ப்பம் கூடி வரும். ஸ்பெகுலேஷன் துறைகள் லாபம் தரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். ஆன்மீக, அறநிலைய, ஜோதிட பணியாளர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவார்கள். செவ்வாய் பலம் இருப்பதால் இயந்திர பணியாளர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். இன்ஜினியர்களது நிலை உயரும். காடு, மலை, வனாந்தரங்களில் தொழில் புரிபவர்களுக்கு ஆதாயம் கூடும் நேரம் இது. ராகு பிரீதி செய்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் உலவுவது சிறப்பாகும். தொழில் சம்பந்தமான காரியங்கள் இப்பொழுது எளிதில் நிறைவேறும். முக்கியமானவர்கள் உங்களுக்கு அறிமுகமாகி உதவவும் செய்வார்கள். புதன் பலம் பெற்றிருப்பதால் வியாபாரிகளுக்கு லாபம் கூடும். புதிய யுக்தி முறைகளை கையாண்டு லாபத்தை பெருக்கிக் கொள்ள சந்தர்ப்பம் கூடி வரும். வார கடைசியில் மக்களால் சிறு சங்கடம், மன அமைதி குறைவு ஆகியவை ஏற்படும். மக்கள் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. விநாயகரை வழிபடுவது அவசியமாகும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு 9இல் வலுத்திருக்கிறார். 9ஆம் வீட்டோனும் அவருடன் சேர்ந்திருக்கிறார். இதனால் புனிதமான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். பொருளாதார நிலையில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் உருவாகும். நல்லதொரு தகவல் வார நடுப்பகுதியில் வந்து சேரும். வார கடைசியில் அலைச்சல் சற்று கூடும். நண்பர்கள், உறவினர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். தாய் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. எந்த காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக ஈடுபடுவதன் மூலம் சங்கடங்களுக்கு ஆளாகாமல் தப்பலாம். கேது, செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதன் வலுத்திருக்கிறார். கேது 3இல் இருப்பதும் சிறப்பாகும். எதிர்ப்புகளை கடந்து வாழ்வில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் உருவாகும். ராசிநாதன் சனி 10இல் இருப்பதால் தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் முன்னேற்றமான பாதை தெரிய வரும். கருப்பு நிற பொருட்கள் ஆதாயம் கொண்டு வரும். எதிரிகள் அடங்கி போவார்கள். வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் உருவாகும். சூரியன், செவ்வாய், சுக்கிரன் ஆகியோரது சஞ்சாரம் சிறப்பாக இல்லாததால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். பக்குவமாக சமாளித்து வருவது நல்லது. செவ்வாய், சுக்கிரன், குரு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது விசேடமாகும். இதனால் உங்கள் செல்வாக்கும் மதிப்பும் உயரும். உடல் ஆரோக்கியம் சீராகும். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். முக்கியமானவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், ரசாயன துறைகளை சார்ந்தவர்கள், ஆன்மீகவாதிகள் ஆகியோருக்கெல்லாம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். செவ்வாய் வலுத்திருப்பதால் எதிர்ப்புகள் சற்று குறைந்திருக்கும். சர்ப்பசாந்தி செய்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 6இல் இருப்பது சிறப்பாகாது. சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படவே செய்யும். அரசு சம்பந்தமான காரியங்களில் விழிப்புடன் ஈடுபட்டால் வெற்றி காணலாம். நிர்வாகத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் ஓடி வரும். பொருளாதார நிலை ஏற்றம் இறக்கமாகவே காணப்படும். கலைஞர்களுக்கு வெற்றிகள் குவியும் நேரம் இது. நல்ல நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். கெட்டவர்களின் தொடர்பை விட்டு விலகுவது அவசியமாகும். பெரியவர்களின் அதிருப்திக்கு ஆளாகாமல் இருப்பதும் நல்லது. குரு பிரீதி செய்வது நல்லது. மொத்தத்தில் இந்த வாரம் ரிஷப,
கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பானதாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை முழு நம்பிக்கையுடன் செய்வதன் மூலம் சங்கடங்களை குறைத்து கொள்ளவும் நற்பலன்களை கூட்டிக் கொள்ளவும் முடியும். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.